மழை வரும் அறிகுறி என் விழிகள் தெரியுதே, மனம் என்று நனையுதே. இது என்ன காதலா சாதலா? பழகிய காலங்கள் என் பார்வையில் எரியுதே, பாதங்கள் அழுகுதே. இது ஏனோ ஏனோ உன் தோள் சாயும் போது உற்சாகம் கொள்ளும் கண்கள் நீ எங்கே எங்கே என்று உன்னை தேடி தேடி பார்க்கிறது. உன் தோள் சாயும் போது பூ பூக்கும் சாலையாகும் நீ எங்கே என்று என்னை கேட்ட பின்பு வாடிடுது. மழை வரும் அறிகுறி என் விழிகள் தெரியுதே, மனம் என்று நனையுதே. இது என காதலா சாதலா? பழகிய காலங்கள் என் பார்வையில் வெளியுதே, காதல் அழுவதே. இது ஏனோ ஏனோ நான் கேட்டது அழகிய நேரங்களோ, யார் தந்தது விழிகளில் ஈரங்களோ. நான் கேட்டது வானவில் மாயங்களோ, யார் தந்தது வழிகளில் காயங்களோ. இந்த காதலும் ஒரு வகை சித்திரவதை தானே, அது உயிருடன் நெருக்குதடா. மழை வரும் அறைக்குறி என் விழிகள் தெரியுதே, மனம் என்று நனையுதே. இது என காதலா சாதலா? பழகிய காலங்கள் என் பார்வையில் விரியுதே, பாதங்கள் அழுவுதே. இது ஏனோ ஏனோ உன் தோள் சாயும் போது உற்சாகம் கொள்ளும் கண்கள் நீ எங்கே எங்கே என்று உன்னை தேடி தேடி பார்க்கிறது. உன் தோள் சாயும் போது பூ பூக்கும் சாலையாகும் நீ எங்கே என்று என்னை கேட்ட பின்பு வாடிடுதே. மழை வரும் அறிகுறி என் விழிகள் தெரியுதே, மனம் என்று நனையுதே. இது என காதலா சாதலா? பழகிய காலங்கள் என் பார்வையில் வெளியுதே, காதல் அழுவதே. இது ஏனோ ஏனோ. அளவுக்கு மீறினாலும் விஷமாகாத அமிர்தம்னா அது இசை மட்டும்தான். அப்படிப்பட்ட இசையை ரசிக்கிற ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இது ராம்ராஜ் ஜெனெக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம் அண்ட் நான் உங்க ஷர்மிளா. காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம், காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷம் அடி. இதெல்லாம் லவ்வை பற்றின பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் லிரிக்ஸ். லவ் பண்ணி லவ்வை புரிஞ்சுக்கிட்டவங்களை விட இந்த மாதிரி பாடல்கள் கேட்டு, காதல் பாடல்கள் கேட்டு, இந்த மாதிரி லிரிக்ஸை அனுபவித்து லவ் பண்ணவங்க தான் ஜாஸ்தின்னு சொல்லலாம். அப்படி லிரிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு மேடை தான் நம்ம பாடாத பாட்டெல்லாம் மேடை. இன்னைக்கு நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளுடைய மணி ட்ரீ. அதை முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஹியர் இஸ் அ மணி ட்ரீ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 5,000 rupees, அடுத்து 10,000 rupees, அடுத்து 20, 30, 50 and 1 lakh. இதில் 10 and 30 அப்படிங்கிறது சேஃப் கேஷ் அமௌண்ட். ஸோ இந்த 6 லெவலில் தாண்டுறாங்களா நம்ம சிங்கர்ஸ் இன்னைக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கெஸ்ட்ஸை இன்வைட் பண்ண போகிறோம். ஐம் வெரி ஹாப்பி டு வெல்கம் பிரவீன், சைவி அண்ட் சௌந்தர்யா. ஓகே, ஹாய் பிரவீன். ஹாய், எப்படி ஹாய் சௌந்தர்யா, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரொம்ப நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க? ஓகே, ஆல் குட். ஸோ நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பாடிட்டு இருக்கீங்க, நிறைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிளேபேக் சிங்கிங்குள்ளே என்ட்ரி பண்ணியாச்சு. நீங்கள் வந்து ஒரு இசையமைப்பாளராக ஒரு மூவியும் கம்போஸ் பண்ணியாச்சு. புதியதோர் உலகம் செய்வோம் அப்படின்ற படத்தோட ஒரு மியூசிக் கம்போசராக இவர் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காரு. ஹவ் இஸ் யுவர் ஜர்னி?
ஜேர்னி ரொம்ப ஆக்சுவலி நான் சென்னைக்கு வந்து ஒரு 4 வருஷம் தான் இருக்குது. வந்தவரை வாழ வைக்கும் சென்னைக்கு ஒரு உதாரணம் நான் தான். அண்ட் என்னென்னா இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் லைக் புதுமையாக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணால் இங்கே எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ தட்ஸ் மை ஜேர்னி. ஓகே. அண்ட் சௌந்தர்யா, நீங்கள் 6 கேண்டில்ஸ்னு ஒரு திரைப்படம்ல பாடியிருக்கீங்க. ஹவுஸ் அண்ட் நிறைய பேக்கிங் வோக்கல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ரஹ்மான் சருக்கு, நிறைய கம்போசர்ஸ்க்கு. ஹவுஸ் யுவர் ஜேர்னி கோயிங் ஆன்? வெரி ஸ்டடி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் ஒரு நல்ல பிளாட்ஃபார்முக்கு அப்புறம் தான் வந்து மியூசிக் ஃபுல் டைம் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பலன் நல்லாவே தெரியுது. வெரி வெரி ஹாப்பி வித் த வே திங்ஸ் ஆர் கோயிங். லவ்லி. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷோஸில் பாடியிருப்பீங்க. நிறைய பாடல்கள் வந்து முன்னாடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் பாடியிருப்போம். நம்ம ஷோ கொஞ்சம் வித்தியாசமானது. பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். பண்ணுறீங்களா? ஓகே, கண்டிப்பாக. ஆல்ரைட். ஸோ நான் உட்காந்து அதை ரசிக்க போகிறேன். தி ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ். தேங்க்யூ. இதயம்தான் சரிந்தது உன்னிடம் சுவாசமே சுவாசமே. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. என்ன சொல்லி என்னை சொல்ல, காதலனை கையால் தள்ள. என்ன சொல்லி என்னை சொல்ல, காதலனை கையால் தள்ள. இதயம்தான் சரிந்தது உன்னிடமே. வாசமே 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 வாசமே. என்ன சொல்லி என்னை சொல்ல, கண்கள் 2 கண்கள் செல்ல. சிறகுகள் முளைக்குது மனசுக்குள் மெல்ல. என்னும் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. ஜன்னல் காற்றாகி வா, ஜரிகை பூவாகி வா, மின்னல் மழையாகி வா, உயிரின் மூச்சாகி வா. இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய், வலது கண்ணாலே பன்முறை செய்தாய். இடது கண்ணாலே அஹிம்சைகள் செய்தாய், வலது கண்ணாலே பன்முறை செய்தாய். ஆறறிவோடு உயிரது கொண்டேன், ஏழமறிவாக காதல் வர கண்டேன். இயற்கையின் கோளாறில் இயங்கிய நின்னை, செயற்கையின் கோளாறு உன்னை சுற்றி வைத்தாய். அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய். அணுசக்தி பார்வையில் உயிர் சக்தி தந்தாய். வாசமே
வாசமே என்ன சொல்லி என்னை சொல்ல காதலினை கையால் தள்ள என்ன சொல்லி என்னை சொல்ல காதலினை கையால் தள்ள இதயம்தான் சரிந்தது ஜன்னல் காற்றாகி வா ஜரிகை பூவாகி வா மின்னல் மழையாகி வா உயிரின் மூச்சாகி வா ஜன்னல் காற்றாகி வா ஜரிகை பூவாகி வா மின்னல் மழையாகி வா உயிரின் மூச்சாகி வா ஜன்னல் காற்றாகி வா ஜரிகை பூவாகி வா மின்னல் மழையாகி வா உயிரின் மூச்சாகி வா வாசமே வாசமே. வாவ் வாட் அ வே டு ஸ்டார்ட் திஸ் ஷோ. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. வெரி வெரி பியூட்டிஃபுல்லி டன். அண்ட் பிரவீன், நீங்கள் வந்து அமேசிங் கிட்டாரிஸ்ட். நிறைய ஷோஸில் பார்த்துருக்கோம். நிறைய கேர்ள் ஃபேன்ஸ் இருப்பாங்களா உங்களுக்கு? ஐயா, இல்லையா? அது நீங்க தான் சொல்லுங்க, எனக்கு தெரியல. நிறைய நிறைய இப்படிலாம் பொய் சொல்லாதீங்க ப்ராப்ளம் இல்லை, ஜென்ரலாகவே இந்த பசங்க வந்து கிட்டாரை வச்சுட்டு பாட வந்து இப்படி நின்னாலே போகிறோம். நீங்கள் கேர்ள்ஸ் காலேஜ்லலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? ஆமா, எப்படி இருக்கும் க்ரௌட்? சூப்பரா இருக்கு. இப்போ பார்த்தீங்களா, உண்மை வெளியே வருது. சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டாரு. பட் அமேசிங்லி டேலண்டட். மை பெஸ்ட் விஷஸ் டு போத் ஆஃப் யூ. ஒரு லாங் 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 சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி போகணும். இப்போ நம்ம ஷோவில் எவ்வளோ நம்ம ஜேர்னி எப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் டேக் யூர் சீட். Sure, thank you. ஓகே, நம்ம செலிபிரிட்டி கெஸ்ட் இன்னைக்கு பயங்கரமான ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாங்க. நம்ம ஷோவை எப்படி விளையாட போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் a ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். இது ராம்ராஜ் ஜென்எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். Welcome back to the Ramraj Gen X Presents பாடாத பாட்டெல்லாம். ஸோ சௌந்தர்யா அண்ட் பிரவீன் ரெண்டு பேரும் வந்து சிரிச்ச முகத்தோடு உட்காந்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளோட கேமில் வந்து 6 ரவுண்ட்ஸ் இருக்குது நம்ம மணி ட்ரீயில். ஸோ 6 ரவுண்ட்ஸில் 10,000 அண்ட் 30,000 அப்படிங்கிறது வந்து சேஃப் பிளாக்ஸ். அதை தாண்டிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் சேஃப் அமௌண்ட். ஃபர்ஸ்ட் லெவல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். போக போக கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் ஏறிட்டே போகும். பட் ஷோவில் வந்து உங்களுக்கு 3 ஹெல்ப்லைன்ஸ் இருக்குது. அந்த 3 ஹெல்ப்லைன்ஸில் ஏதாவது 2 மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஒன் இஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஸோ ரேண்டமாக இஃப் யூ டேக் தட் ஆப்ஷன் ரேண்டமாக அதிலே ஃபில் ஆகிடும். மீதி இருக்க வார்த்தைகளை நீங்கள் ஃபில் பண்ணணும். இரண்டாவது இஸ் ஆஸ்க் அ ஃப்ரெண்ட். பட் நீங்கள் 2 பேருமே யாரையுமே கூட்டிகிட்டு வராதனால அந்த ஆப்ஷன் வந்து பை டிஃபால்ட் கான்ட் பி யூஸ். மூன்றாவது வந்து பிக் த வேர்ட் அப்படிங்கிற ஹெல்ப்லைன், விச் இஸ் உங்களுக்கு அந்த பிளாங்க் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா பிக் த வேர்ட் எடுத்தீங்க அப்படின்னா ரேண்டமாக கீழே வந்து சில வார்த்தைகள் கொடுத்துருவாங்க. அந்த வார்த்தைகள் வந்து மிஸ்பிளேஸ்டாக இருக்கும். ஜஸ்ட் ரேண்டம் வேர்ட்ஸ். அதை எடுத்து எந்த பிளாங்க்கில் கரெக்டாக அது வரணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஃபிட் பண்ணணும். ப்ளஸ் மீதி இருக்க பிளாங்க்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். எல்லா பிளாங்க்ஸுக்கான வார்த்தைகளும் கொடுக்க மாட்டேன். ஓகே, அந்த லைன்ஸில் வந்து மிஸ் ஆன வேர்ட்ஸ் மட்டும். ஓகேவா? ஸோ யூ கிளியர் ரைட்? ஆல் ரைட். இப்போ உங்கள் 2 பேரில் யார் ஃபஸ்ட்டு பாட? Ladies first. These men are always very unfair. ஐ நோ. ஆமா, என்ன பண்றது, பரவாயில்ல, சந்திக்கிறோம். எது வரனாலும் ஃபேஸ் பண்றோம் இன்னைக்கு. Yes. ரெடி? வாங்க. Thank you. சௌந்தர்யா, உங்களுக்கு வந்து ஒரு மெனு இருக்கும். அந்த மெனுவில் 6 கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கான கேட்டகரிஸ் என்னன்னு பார்த்துடலாம். மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஸோ இந்த 6 கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு எந்த கேட்டகரி சூஸ் பண்ண போறீங்க? ஆக்டர். ஆக்டர்? ஓகே, ஆக்டர் கேட்டகரி சூஸ் பண்ணியிருக்காங்க சௌந்தர்யா. அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். சிவகார்த்திகேயன் அண்ட் விஜய் சேதுபதி. ஸோ நான் 2 பேரோட பெரிய ஃபேனுங்க. வாட் டு டு? ஸோ யாரோட பாடல்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன். ஓகே, சிவகார்த்திகேயன் கேட்டகரியில் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் டார்லிங் டம்பக்கு அண்ட் கன் கன் ஒரு கன். சூப்பர்.
சூப்பருங்க. டார்லிங் டம்பக்கை. சௌந்தர்யா பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு டார்லிங் டம்பக்கு தான் சூஸ் பண்ண போறாங்க. நிறைய ஷோஸ்ல எல்லாம் பாடியிருப்போம், அதனால லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா நிறைய இருப்பாங்க. ஷோஸ்ல இந்த லிரிக்ஸ் ஒன்று வச்சுட்டு பாடுவோம் இல்லையா? இப்போ இல்லாமல் பர்ஃபார்மன்ஸா பாடணும். பட் உங்களுக்கு லிரிக்ஸ் அங்க வரும் ஸ்க்ரீன்ல, பிளாங்க் ஆறத கரெக்டா பாடணும். ஓகே ஓகே. ஸோ டார்லிங் டம்பக்கு சூஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ இருக்கிற ஒரு பயங்கரமான டெக்னோ லிரிசிஸ்ட் எழுதியிருக்காரு, மதன் கார்கி எழுதின சாங் அது. இது வந்து ஒரு ஃபன் சாங் ஆக்சுவலாக. அவர் எவ்வளோ சாங்ஸ் எழுதியிருக்காரு, பட் இது வந்து ஒரு ஜாலியாக நம்ம பாட வேண்டிய சாங். ஸோ உங்களை பார்த்தா கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கீங்க. ஆமாம். ஆல் ரைட். ஸோ சௌந்தர்யா இப்போ விளையாட போகிறாங்க ரவுண்ட் 1. டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டா கிடா 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 கிடா. பாவி பயலே இவ உயிர் மூச்சுல கடை போடுற ஓயாம ஆவி புகழா இவ அடி நெஞ்சில விளையாடுற போகாம நான் புவியலதா பொறுப்பெடுத்ததையே அது புரியுதடா. நினைவுலதா குளிர் இருந்திடத்தா என தெரியுதடா. ஓ ஓ ஓ அத்தாடி தலகால புரியாம பார்த்தேனே உன நானும் தயங்காம காத்தோடு காத்தாக கை கோத்து நடப்பேனே விலகாம. டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டா கிடா 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 கிடா. டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டா கிடா 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 கிடா. எடுத்தாலும் ஒன்று சேரும் வரைஞ்ச பெண்ணா. ஊரு கண்ணு படுமேன்னு உசுரோட அடக்கா பெண்ணா. நீருக்குள்ள நலவாக நினையாம உன பாப்பேன்னா. கொடவையில் அடிச்சாலும் உடவிற்கு விட மாட்டேன்னா. அந்த பானம் வத்துவர இந்த பூமி சுத்துவர உன்னை காதல் செஞ்சிடுவேன் தன்னால. காட்சி உள்ளவர கண்ண மூடி செல்லுவர உன்னை காத்து வச்சிருப்பேன் அன்பாளா. அத்தாடி தலகால புரியாம பார்த்தேன உன நானும் தயங்காம காத்தோடு காத்தாக கை கோர்த்து நடப்பேனே விலகாம. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிருச்சு. அங்கே வந்து பிளாங்க் வந்ததை கூட பார்க்காம சௌந்தர்யா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஆல்ரைட். ஸோ அடுத்த 2 வரிகளில் டேஷ் உன டேஷ் தயங்காம டேஷ் காத்தாக டேஷ் நடப்பேனே அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பிளாங்க்ஸில் என்னென்ன வார்த்தைகள் வரும்னு ஒரு வாட்டி சொல்லிடுறீங்களா? பார்த்தேனே உன நானும் தயங்காம. பார்த்தேனே உன நானும் தயங்காம. காத்தோடு கைகோத்து. காத்தோடு அண்ட் கைகோத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரைட். ஸோ நீங்கள் சொன்ன லிரிக்ஸ் அங்கே இருக்குது, செக் பண்ணிடலாமா? எஸ். ஓகே. கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? Yeah. ஓகே. ஆல்ரைட். ஸோ சௌந்தர்யா சொன்ன இந்த வரிகள் சரியா தவறா?
ஓகே பட் எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் Thank you so much. Thank you. ஃபர்ஸ்ட் ரவுண்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஏதோ தெரிஞ்ச பாட்டு வந்தனால ஜாலியாக பாடிட்டோம் ஏதோ நீலாம் வின் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியே அந்த மாதிரிலாம் இல்லை அதாவது நீங்கள்லாம் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணோம் ஏன்னா வந்த சிங்கர்ஸ்லாம் இது வரைக்கும் யாருமே பிரவீன் பண்ணுவாங்க இன்னைக்கு ரெக்கார்ட் பிரேக். சௌந்தர்யா ஃபர்ஸ்ட் ரவுண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அடுத்து நம்ம பிரவீன் சைவி ஃபர்ஸ்ட் டைமாக ரெக்கார்டை பிரேக் பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் பட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் a ஷார்ட் பிரேக் இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம் வெல்கம் பேக் இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம் பிரவீன் ரெடியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாட ரெடி. வாங்க So, பிரவீன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாட போறாரு உங்களுக்கான மெனுவில் என்ன கேட்டகரிஸ் வருதுன்னு பார்த்துடலாம் மியூசிக் டைரக்டர் சிங்கர் லிரிசிஸ்ட் டைரக்டர் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் இந்த 6 கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு எது ஆக்ட்ரஸ். அவங்க ஆக்டர் அப்படின்னாங்க நீங்க உடனே ஆக்ட்ரஸ் அப்படின்ட்டீங்க ஓகே நீங்க தான் நடிக்கிறீங்களா பிரவீன் ஆமாம் நடிச்சிருக்கேன். நடிச்சிருக்கீங்க மியூசிக் பண்ண மொதல் படத்துலையும் நான் நடிச்சேன் actually. நடிச்சிருக்கீங்களா ஆமாம். அந்த படத்துல ஆக்ட்ரஸ் யாரு அந்த படத்தில் புதுமுகம் சந்தியான்னு ஒரு ஃபர்ஸ்ட் டைம். அவங்கள வச்சிடாதீங்கப்பா சந்தியாலாம் கொடுத்துடாதீங்க அப்புறம் அவர் தான் மியூசிக் பண்ணது எல்லா லிரிக்ஸும் கரெக்டாக பாடிடுவாரு ஸோ உங்களுக்கு எந்த ஆக்ட்ரஸ் வராங்கன்னு பார்த்துடலாம் இப்போ ஓகே. ஐஸ்வர்யா ராய் அண்ட் அம்பிகா என்ன ஒரு காமெடி ஐஸ்வர்யா ராய் அம்பிகா அப்படிதான் உங்களை பார்த்தோன்னே இது வரைக்கும் பார்த்தா கொஞ்சம் வேற ஜென்ரேஷன் மாதிரி இருக்கீங்க இங்க இருந்து அங்க பார்த்தா வேற ஜென்ரேஷன் அதனால என் கம்ப்யூட்டர் கன்ஃபியூஸ் ஆகி 2 ஜெனரேஷன் வச்சாங்க சான்ஸ் இல்லைங்க சான்ஸ் வேற லெவல். நன்றி நன்றி சோ இந்த ஜெனரேஷனா அந்த ஜெனரேஷனான்னு சொல்லிட்டீங்கன்னா அதை லாக் பண்ணிடலாம் ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய் உலக அழகிய சூஸ் பண்ணியிருக்காரு ஆல் ரைட் ஸோ பிரவீன் சைவி ஐஸ்வர்யா ராய் கேட்டகரியில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துலாம் ஸோ உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அண்ட் கண்ணாமூச்சி ஏனடா 2 அழகான பாடல்கள் எது சூஸ் பண்ண போறீங்க பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அண்ட் வைரமுத்து சார் எழுதின ஒரு பியூட்டிஃபுல் சாங் அண்ட் அந்த லொக்கேஷன்ஸ் அந்த எல்லா அதிசயம் உலக அதிசயங்கள் அந்த அதிசயம்னு வரதுனால அதே இடத்துல போய் ஷூட் பண்ணியிருப்பாங்க விஷுவலி வெரி வெரி பியூட்டிஃபுல் சாங் இஸ் வெல் ஸோ உங்களுக்கு லிரிக்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கு அந்த பாட்டுக்கு ஆமாம் கிட்டத்தட்ட ஓகே எல்லாம் வாக்கியம் கடைசியில் அதிசயம் இருக்குன்னு தெரியும். ஓகே ஓகே ஸோ பிரவீன் விளையாட போறாரு ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 1ல அவர் பாட போற பாடல் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம் கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம் 16 வயதான பருவத்தில் எல்லோர்க்கும் படர்கின்ற காதல் அதிசயம் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துளை செல்லும் காற்று மெல்லிசையாகும் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ அந்த அதிசயம் லா 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 ஓ லா 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 லா
லா லா லா லா லா. ஓ ஒரு வாசமில்லா கிளையில் மேல் நறுவாசமுள்ள பூவை பார், பூவாசம் அதிசயமே. அலைக்கடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை, மழை நீரும் அதிசயமே. மின்சாரம் இல்லாமல் மிதக்கின்ற தீபம் போ மேனி கொண்ட மின்மினிகள் அதிசயமே. உடலுக்குள் எங்கே உயிருள்ளதென்பது, உயிருக்குள் காதல் எங்குள்ளதென்பது, நினைத்தால் நினைத்தால் அதிசயமே. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம். 16 வயதான பருவத்தில் எல்லோருக்கும் படர்கின்ற காதல் அதிசயம். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம். துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம். குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம். அதிசயமே அசந்து போகும் நீ அந்த அதிசயம். Chuba la 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 di-o-di, har 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 chuba har chuba har chuba har chuba கொண்ட சிறுதீவு கால் கொண்டு நடமாடும் நீதான் என் அதிசயமே. உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய் பேசும் பூவே நீ எட்டாவது அதிசயமே. வான் மிதக்கும் உன் கண்கள் தேன் தெரிக்கும் கண்ணங்கள். ஓகே இது வரைக்கும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டீங்க. ஸோ டேஷ் மிதக்கும் டேஷ் கண்கள் டேஷ் தெரிக்கும் டேஷ். அப்படியே கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். சொல்லுங்க. வான் மிதக்கும் உன் கண்கள், வான் மிதக்கும் உன் கண்கள், தேன் தெரிக்கும் கண்ணங்கள். தேன் தெரிக்கும் கண்ணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் இது ஒரு ஈஸியான லைன்ல தான் வந்திருக்கு உங்களுக்கு. அப்படியா? ஓகே, ஸோ பிரவீன் சைவி வந்து கொடுத்துருக்க பதில் இங்கே இருக்கு. வான் உன் தேன் கண்ணங்கள் அப்படிங்கிற வார்த்தைகள் ஃபில் பண்ணியிருக்காரு. இது சரியா தவறான்னு செக் பண்ணிடலாம். ஆல்ரைட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரவீன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்வீப் த்ரூ ரெண்டு பேருமே. ஸோ குட் ஸ்டார்ட். அடுத்த ரவுண்ட் ரெடியா? 10,000 rupeesக்கு. பட் அடுத்த ரவுண்ட்லேருந்து ஒரு லைனே பிளாங்க் ஆகிடும். உங்களுக்கு நடுவில் இப்படி வார்த்தைகள்லாம் இருக்காது. ஒரு ஃபுல் லைன் நீங்கள் பாடணும். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் விளையாட சௌந்தர்யா ரெடியாக இருக்காங்க. பட் என்ன பாடல் பாட போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் a ஷார்ட் பிரேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். வெல்கம் பேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். அடுத்து ரெண்டாவது ரவுண்ட் விளையாட சௌந்தர்யா, யூ ரெடி? எஸ். கம் ஆன் சௌந்தர்யா. ரவுண்ட் 2 என்னென்ன கேட்டகரிஸ் பார்த்துடலாமா? ஆல்ரைட், உங்களுக்கான கேட்டகரிஸ்
மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டிரெக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ரெடி ஆக்டர் சூஸ் பண்ணிட்டீங்க, திரும்பி அதை சூஸ் பண்ணவே முடியாது. மீதி இருக்க 5 கேட்டகரிஸில் இப்போ எந்த கேட்டகரி சூஸ் பண்ண போகிறீங்க? டிரெக்டர். ஓகே, டிரெக்டர் அப்படின்ற கேட்டகரியில் உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்துடலாம். 2 கமர்ஷியல் கிங்ஸ், டிரெக்டர் ஷங்கர் அண்ட் KS ரவிக்குமார். யாரோட பாடலை பாட போகிறீங்க? ஷங்கர். ஷங்கர், வை ஷங்கர்? பிகாஸ் பெரும்பாலும் ரஹ்மான் சாரோட சாங்ஸ் மியூசிக் இருக்கும், பட் KS ரவிக்குமார் சாரோட காம்பினேஷன்லேயே ரஹ்மான் சார் மியூசிக் நிறைய இருக்குது. யா, பட் நான் கொஞ்சம் என்னோட ஏஜில் வந்து சங்கர் சாரோட சாங்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. அவர் தான் 2 ஜென்ரேஷன் கன்ஃபியூஷன், உங்களுக்கு ஒரே ஜென்ரேஷன் தான். KS ரவிக்குமாருக்கு என்ன ரொம்ப வயசு ஆயிடுச்சா? அப்படிலாம் நம்ம ஜென்ரேஷன் தான் வரும். ஆமாம், அவர் ரொம்ப யங் வயசுலேருந்து அவர் டைரக்டரா, ஸோ அதனால லிரிக்ஸ் கொஞ்சம் ஞாபகம் இருக்காதுன்றதுனால. சங்கர் சார் இஸ் மோர் ஆஃப் சாங்ஸ் ஆர் ஐம் டு யூஸ் டு சங்கர் சார் சாங்ஸ். ஓகே, ஸோ ஷங்கர் அப்படிங்கிற கேட்டகரியில் உங்களுக்கு என்ன பாடல்கள் வருதுன்னு பார்த்துடலாம். கண்ணோடு காண்பதெல்லாம் அண்ட் இரும்பிலே ஓர் இதயம். வாவ், வாவ், சூப்பர். எஸ், செம்ம பாட்டு. You asked for ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய் just came here. ஆமாம், பயங்கரமாக வந்து ஒரே ஐஸ்வர்யா ராய் பாடல்களாகவே இருக்குது இன்னைக்கு. ஐ டோன்ட் நோ வை. கண்ணோடு காண்பதெல்லாம். கண்ணோடு காண்பதெல்லாம். ஆமாம், எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் அதை சூஸ் பண்ணுவீங்கன்னு தோணும். யூ ஹேவ் அ குட் ஒரு கர்நாடிக், ஸ்ட்ராங் கர்நாடிக் பேஸ் இருக்குது, நிறைய ட்ரைனிங் இருக்குது. டெஃபினட்டாக அந்த பாடல்கள், அந்த பாட்டு நீங்கள் பாடியிருப்பீங்கல்ல நிறைய? கண்ணோடு பாடி. கண்ணோடு. ஸோ லிரிக்ஸ் ஞாபகம் இருக்குது இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த லிரிக்ஸ் எழுதுனது வந்து கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அண்ட் அந்த விஷுவல் பார்த்தீங்கன்னா 2 ஐஸ்வர்யா ராய் ஆடுற மாதிரி. நிறைய பேர் அது 2 பேர் அப்படின்னு நினச்சிப்பாங்க, பட் ஒரே ஒருத்தர் தான் வந்து அந்த ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு விஷுவல். ஓகே, ஸோ பிரவீன், உங்களுக்கும் ஒரே படத்தில், உங்கள் 2 பேருக்கு இப்போ ஒரே படத்துலேருந்து சாங் வந்திருக்கு, பூவுக்குள் ஒளிந்திருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ கண்ணோடு காண்பதெல்லாம் எப்படி சொல்லி வச்சு வந்ததா என்னன்னு தெரியலையே இது, இல்லையா? ஒரே கோயின்சிடென்ஸ் ஆஃப் த கண்ட்ரியா இருக்கு. ஓகே, கோயின்சிடென்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில் இப்போ கண்ணோடு காண்பதெல்லாம் பாட போகிறாங்க சௌந்தர்யா. ரவுண்ட் 2. பம பனி பம பனி பம கம ப சகசனி பனி பம கம க சகம ப பம பனி பம பனி பம கம ப சகசனி பனி பம கம க சகம தக்கட தக்கட தக்க திம் தக்கட தக்கட தக்க திம் தங்கட தக்கட தக்க திம் தக்க திம் தக்கட தக்கட தக்க திம் தக்கட தக்கட தக்க திம் தங்கட தக்கட தக்க திம் தக்க திம். கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. கண்ணோடு மணியானாய், அதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. தக்கட தக்கட தக்க திம் தங்கட தக்கட தக்க திம் தங்கட தக்கட தக்க திம் தக்க திம் தக்கட தக்கட தக்க திம் தங்கட தக்கட தக்க திம் தங்கட தக்கட தக்க திம் தக்க திம். சல 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 ரெட்டை கிழவி தக 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 ரெட்டை கிழவி உண்டல்லோ, தமிழில் உண்டல்லோ. பிரித்து வைத்தல் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை. ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ, தினக்கு தினக்கு தினதில்ல நான் நகர்தானி தொங்கர்தானி தினதோ, தினக்கு தினக்கு தினதில்ல நான் நகர்தானி தொங்கர்தானி தினதோ. இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்லோ, கால்கள் 2 கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ. இதயம் 2 என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. தக்கட தக்கட தக்க திம் தக்கட தக்கட தக்க திம் தக்கட தக்கட தக்க திம் தக்கட தக்கட
ஆல்ரைட், ஸோ அந்த லைன் ஒரு வாட்டி சொல்லிடுவீங்களா? அழகாக பாடினீங்க. ஒருவர் தூங்கும் தூக்கத்தில் இருவர் கனவுகள் காணுகிறோம். ஓகே, ஒருவர் தூங்கும் தூக்கத்தில் இருவர் கனவுகள் காணுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனி சேஞ்சஸ் இன் தட்? நோ. செக் பண்ணி பார்த்துலாமா? ஆ, ஆல்ரைட், ஸோ சௌந்தர்யா சொன்ன இந்த வரி சரியா தவறான்னு பார்த்துலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரவுண்ட் 2 வந்து வின் பண்ணிட்டீங்க. 10,000 ரூபாய் ஜெயிச்சிருக்கீங்க. ரொம்ப அழகாக பாடினீங்க, கரெக்டான வரியும் சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வந்ததெல்லாம் ரெஹ்மான் சாரோட சாங்ஸ் பாடிட்டீங்க. ராஜா சார் சாங்ஸ்லாம் வந்தால் பாடுவீங்களா? சில பாட்டு வந்தால் பாடுவேன், சில பாட்டு தெரில. சில பாட்டு பாடுவாங்களாம்ப்பா. ஓகே, சௌந்தர்யா ரவுண்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து விளையாட பிரவீன் ரெடியாக இருக்காரு. 10,000 ரூபாய் ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் 10,000 ரூபாய் ஜெயிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் a short break. இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். வெல்கம் பேக். இது ராம்ராஜ் ஜென் எக்ஸ் பிரசன்ஸ் பாடாத பாட்டெல்லாம். பிரேக்குக்கு முன்னாடி சௌந்தர்யா 10,000 rupees ஜெயிச்சாங்க. இப்போ பிரவீன் ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். வாங்க பிரவீன். பார்த்துடலாமா உங்களுடைய மெனு அண்ட் உங்களுக்கான கேட்டகரிஸ்? மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். ஸோ ஆக்ட்ரஸ் ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டீங்க. எந்த கேட்டகரி இப்போ சூஸ் பண்ண போறீங்க? சிங்கர். சிங்கர், ஆல்ரைட். சிங்கர் கேட்டகரியில் பிரவீனுக்கான ஆப்ஷன்ஸ் எஸ்பிபி அண்ட் கார்த்திக். யாருடைய பாடல்கள் ரொம்ப விரும்பி கேட்பீங்க? எஸ்பிபி சார். எஸ்பிபி சாரா? கண்டிப்பாக. ஓகே, இங்கேயும் அந்த ஜென்ரேஷன் கேப் லைட்டாக எனக்கு தெரியுதே. இவருக்காகவே எடுத்து செஞ்சு வச்ச மாதிரி இருக்கேன் இதெல்லாம். எஸ்பிபி சார் பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்களா? அவரோட சாங்ஸில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங் ஏதாவது? ஃபேவரட்டான சாங் வந்து ஆக்சுவலி அவரே கம்போஸ் பண்ண பாட்டு ஒன்று இருக்கு. இதோ இதோ என் பல்லவி. ஒரு 2 லைன் எங்களுக்கு. இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ, இவன் உந்தன் சரணம் என்றார் அப்போது வேதமாகுமோ, இதோ இதோ என் பல்லவி. ஆஹா, என்ன ஒரு அமேசிங் கம்போசிஷன் as well. ஸோ இப்போ எஸ்பிபியோட சாங்கில் உங்களோட ஃபேவரட் சாங் ஒன்று பாடிட்டீங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துலாம் கேட்டகரிக்குள்ளே போய். ஆல்ரைட், எஸ்பிபி கேட்டகரியில் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் தொட தொட மலர்ந்தது என்ன அண்ட் வத்தி குச்சி பத்தி காதடா. ஒரு அவுட் அண்ட் அவுட் பெப்பி நம்பர், ஒரு ரொமான்டிக் மெலடி. எது பாட போகிறீங்க? நான் மெலடியிலே இருக்கேன், தொட தொட பாடுறேன். நான் நினச்சேன் நீங்கள் ஆக்சுவலி உங்களை பார்க்குறப்போ பார்க்குறதுக்கு இப்படி, ஆனால் பாடுறது இப்படி. அப்படி. ஓகே, தொட தொட மலர்ந்தது என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க. இதுவும் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதின லிரிக்ஸ். அவர் எழுதின பல்லாயிரக்கணக்கான பாடல்களில் ஒவ்வொரு பாட்லேயும் ஏதாவது ஒரு புது வேர்டு, ஒரு புது, ஐ திங்க் நிறைய லிரிசிஸ்ட் அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒரு ரோல் மாடலாக எல்லாருக்கும் இருக்காரு. இந்த பாடலில் லிரிக்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்கு? கிட்டத்தட்ட எல்லாமே ஞாபகம் இருக்கு. ரொம்ப பிடிச்ச பாட்டு பாடியிருக்கேன். ஓகே, ஆனால் இருந்தாலும் இங்கே நிற்கும் போது வேற மாதிரி இருக்கு. எல்லா சிங்கரும் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறப்போ சொல்கிற ஒரே ஒரு டேக்லைன் இதுதான். இது நாங்கள் சொல்லி கொடுத்து யாரும் பேசலை. ஸோ பிரவீன் பாட போகிறாரு ரவுண்ட் 2. அண்ட் ரவுண்ட் 2ல் பிரவீன் பாட போகிற பாடல் தொட தொட மலர்ந்தது என்ன. தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன, தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன, பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா, மழை வர பூமி மறுப்பதென்ன, பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா,
மழை வர பூமி மறுப்பதென்ன தொட தொட மறந்ததென்ன பூவே தொட்டவனை மறந்ததென்ன அந்த இளவயதில் ஆற்றங்கரை மணையில் காலடி தடம் பதித்தோ யாரடித்தார் நந்தவனக்கரையில் நட்டு வைத்த செடியில் மொட்டு விட்ட முதல் பூவை யார் பறித்தார் காதலன் தீண்டாத பூக்களில் தேனில்லை இடைவெளி தாண்டாது எல்வசம் நான் இல்லை தொட தொட மலர்ந்ததென்ன பூவே தொட்டு தொட நனைந்ததென்ன பார்வைகள் புதிதா ஸ்பரிசங்கள் புதிது நரும்புகள் பின்ன பின்ன நடுக்கம் என்ன தொட தொட மலர்ந்ததென்ன பூவே சுட சுட நனைந்ததென்ன பனிதனில் குளித்த பால் மலர் காண 20 வசந்தங்கள் விழிவளத்தே பசித்தவன் அமுதம் பருகிடத்தானே 17 வசந்தங்கள் இதழ் வளர்த்தே இலை மூடும் மலராக இதயத்தை மறைக்காது மலர் கொள்ளும் காற்றாக இதயத்தை உழுக்காதே. ஓகேவா? ஓகேவான்னு எனக்கு தெரியல, அங்கே தான் கேட்கணும். ஓகே, ஸோ அந்த லைன் அந்த வரி என்ன லிரிக்ன்றத ஒரு வாட்டி சொல்லிடுறீங்களா? இலை மூடும் மலராக இதயத்தை மறைக்காது. இலை மூடும் மலராக இதயத்தை மறைக்காது. இதயத்தை மறைக்காதே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யூ லுக் கான்ஃபிடென்ட் இஸ் வெல். செக் பண்ணிடலாமா? செக் பண்ணலாம். செக் பண்ணலாம். ஓகே, ஒரு வாட்டி நீங்கள் சொன்னதை மீண்டும் ஒரு வாட்டி பாருங்க, ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றது. இல்லை 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 கரெக்ட் தான். ஐ எம் கான்ஃபிடென்ட். ஐ திங்க் ஷூர். யா ஓகே. இலை மூடும் மலராக இதயத்தை மறைக்காதே, மலர் கொல்லும் காற்றாக இதயத்தை ஒழுக்காதே. ஒரு வாட்டி பாடி பாருங்க, மேபி அது உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு தெரிஞ்சிடும். இலை மூடும் மலராக இதயத்தை கரெக்ட், மலர் கொல்லும் காற்றாக இது கரெக்ட். யா கரெக்ட். யூ கான்ஃபிடென்ட்? யா கான்ஃபிடென்ட். ஓகே, ஸோ பிரவீன் சொன்ன இந்த வரி சரியா இல்லையா அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஓ அப்பா பாடிட்டு சிரிக்கிறீங்க எப்படி? சரி தெரியல எனக்கு. நான் வார்த்தைக்கு வார்த்தை அதனால நான் கேட்டு போனீங்க ஐம் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொன்னீங்க. இதுதான் சரியான லிரிக்ஸ் நினைக்கிறீங்களா? ஐ தாட் சோ. ஏம்மா அப்படின்னு நினைக்கிறேன். மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சவுண்ட் உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இல்லையா?
எனக்கு என்னமோ அந்த செகண்ட் லைன் மேல தான் டவுட் இருக்கு. Second நான் line- பாடுனது கரெக்டா இருக்கு. செகண்ட் நோ ரெண்டு தடவை இதயத்தை உழுக்காதே இதயத்தை மறைக்காதே இருக்கலாமே, அப்படியும் இருக்கலாம். ஸோ இதயத்தை மறைக்காதே இதயத்தை உழுக்காதே. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பாடினது வந்து இதயத்தை மறைக்காதேன்றது அவங்கள பார்த்து பாடுறது. ஆமா. அடுத்தது இதயத்தை உழுக்காதேன்றது தன்னை தானே சொல்லிக்கிறது. ஸோ மீனிங்ஃபுல்லி இட்ஸ் ரைட். ஓகே. பட் லிரிக்கலி இட்ஸ் ராங். இல்ல தெரியல, அதான் கேட்குறேன் நான். ஐ யூ ஸ்டில் கான்ஃபிடென்ட் கேன் Yeah, செக் yeah, அகேன் confident. அப்படின்னு கேட்குறேன். செக் அகைன், செக் அகைன். ஓகே, ஸோ மீண்டும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடலாம். இது சரியா? ஏதாவது வேர்டு ஏதாவது மாற்ற விரும்புறீங்களா? இல்லைல்ல, இதயத்தை தான் எனக்கு தோணுது. ஐ கான்ட் திங்க் ஆஃப் எனிதிங் எல்ஸ். உண்மையிலே. ஐ திங்க் இட்ஸ் இருப்பதை. வாட்? இலை மூடும் மலராக இருப்பதை மறைக்காது. இல்ல பட் நீங்க No, வந்து no, யூ no, காண்ட் no. ஹெல்ப் ஈச் அதர். No, பட் no, yeah, yeah. No, உங்களோட இதயத்தை ஆப்ஷன் இதயத்தை தான். He is done. I think I'm just ஓகே. going to go with பிரவீன் this. லுக்ஸ் குவைட் கான்ஃபிடென்ட். சிஸ்டம் எங்களுக்காக இன்னொரு வாட்டி செக் பண்ணுவீங்களா ப்ளீஸ்? சிஸ்டமே உங்களை ஒரு வாட்டி செக் பண்ணி பாக்குது. ஆமாமா. சும்மா உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத அப்படியா? செக் பண்ணி பாக்குது. சரி சரி. அவருக்கு அதுக்குள்ள வேர்த்து பயங்கரமா. ஓகே பிரவீன், குட் ஷோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. ரவுண்ட் 2 10,000 rupees ஜெயிச்சிருக்கீங்க. ஆல் ரைட், சவுண்ட் ரெடியா? ப்ராக்டிஸ் பயங்கரமா ப்ராக்டிஸ்லாம் பண்றாங்க. என்ன அப்படி ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ தேங்க்யூ பிரவீன். சௌந்தர்யா, யூ ரெடி? வாங்க. Yep. ஓகே சௌந்தர்யா, பிரவீன் வந்து பயங்கர டென்ஷனாகி வீர்த்து இப்பதான் கொஞ்சம் அவர் முகத்துல சிரிப்பே வருது. என்ன ட்விஸ்ட் எல்லாம் நடந்துச்சு பிரவீன். இல்ல, ஆனா அவரு தப்பு, அங்க ரெட் லைட் எரிஞ்சாலும் அவர் சிரிச்சிட்டே தான் இருந்தாரு. தப்பா? சரி, ஓகே, தப்பு. நம்ம கான்ஃபிடன்ஸ் அதான் அடிச்சு சொன்னீங்க பாத்தீங்களா ஆமா, பிரவீன். தட்ஸ் யுவர் கான்ஃபிடன்ஸ் லெவல். ஸோ எனிவே சௌந்தர்யா இப்போ எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்றதே இப்போ ரவுண்ட் 3ல நம்ம பார்க்க போறோம். பார்த்துலாமா? பார்க்கலாம். சௌந்தர்யா விளையாட போறாங்க ரவுண்ட் 3. ரவுண்ட் 3ல உங்களுக்கான மெனு இது. உங்களுடைய கேட்டகரிஸ்: மியூசிக் டைரக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட், டைரக்டர், ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ். மியூசிக் டைரக்டர். மியூசிக் டைரக்டர். ஓகே, மியூசிக் டைரக்டர்ல உங்களுக்கான கேட்டகரிஸ்: ஜிவி பிரகாஷ் அண்ட் சுரேஷ் பீட்டர். I think I should go G. ஏன் இப்படி ஒரு அதிர்ச்சி உங்க ரெண்டு பேரும் முகத்துல தெரிஞ்சுக்கலாம்? சுரேஷ் பீட்டர் ஃபர்ஸ்ட். சுரேஷ் பீட்டர் சார் கம்போஸ் Yeah, he is a composer. தெரியும். இஸ் drummer. Yeah, he's a musician drummer, தெரியும். he's a composer, he's an கம்போஸ் arranger. பண்ண நிறைய பாட்டு யோசிக்கிறேன். ஆக்சுவலா நிறைய அவர் ஜிங்கிள்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணிருக்காரு. தெரியும். நிறைய கன்னடா, ஹீஸ் பேஸ்ட் நவ் இன் பெங்களூர் ரைட் நவ். ஸோ கன்னடாலையும் ஹீஸ் டூயிங் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். தமிழ்ல ஒரு படத்துக்கு இசையும் பண்ணியிருக்காரு. சரத்குமார் நடிச்ச கூலின்ற படத்துக்கு சுரேஷ் பீட்டர் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன், நம்மளுக்கே தெரியாத சில இன்ஃபர்மேஷன்லாம். சுரேஷ் பீட்டர்ஸ் பை த வே இஸ் த சிங்கர் ஹூ வாஸ் லான்ச்ட் பை ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் சிக்கு புக்கு ரேலே அப்படிங்கிற பாடலில் லான்ச் ஆன ஒரு பாடகர். எனிவே, ஆனால் இப்போ வந்து அவரோட கம்போசர் கேட்டகரியில் அவர் வந்திருக்காரு. ஸோ ஜிவி பிரகாஷ் அண்ட் சுரேஷ் பீட்டர், ரெண்டு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இப்போ யாரை சூஸ் பண்ண போகிறீங்க? ஜிவி பிரகாஷ். வேற வழி இல்லை. அதான் இப்படி லாக் பண்ணிட்டாங்களே. ஓகே, ஸோ ஜிவி பிரகாஷ் அப்படின்ற கேட்டகரியை சூஸ் பண்ணியிருக்காங்க சௌந்தர்யா. அதில் உங்களுக்கு என்ன பாடல்கள் வருது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பட் இப்போ இல்லை, ஏன்னா நேரம் முடிஞ்சிருச்சு. நம்மளோட எபிசோட் வைண்ட் அப் பண்ணுறோம். அப்பாடியா, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. சௌந்தர்யா அடுத்து ரவுண்ட் 3 விளையாட போகிறாங்க. பட் இன்னைக்கு இல்லை, அடுத்த எபிசோடில் தான் அதை நம்ம கண்டினியூவேஷன் பார்க்க போகிறோம். சௌந்தர்யா, ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். யப், எஸ், ஓகே. அது வரைக்கும் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். இல்லை இருங்க இங்கே இருங்க. ஆல் ரைட், அடுத்த எபிசோடில் சௌந்தர்யா என்ன பாடல் பாட போகிறாங்க ஜிவி பிரகாஷ் அப்படிங்கிற கேட்டகரியில் தெரியலை. அதே மாதிரி பிரவீனுக்கு என்ன கேட்டகரி வரப்போகுது, என்ன பாடல் வரப்போகுதுன்னு தெரியலை. To watch all that, come back very soon. This is Sharmila saying, ta-da, bye-bye. இது ராம்ராஜ் Gen X presents பாடாத பாட்டெல்லாம்.